வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான தகவல் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். இதனுடைய தேர்வு வந்து எப்போ நடைபெறும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்தில் இதற்கான அஃபிஷியலான தேர்வு அப்படின்றது இருக்கும். ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மே மந்தில் நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கும். அதாவது டிஸ்ட்ரிக் வைஸ் கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இப்போ கொடுத்துருக்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். அது போக உங்களுக்கு மாவட்ட கீழமை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கீழே வர்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கோர்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா மே மந்தில் கொடுத்துருவாங்க. ஜூன் அல்லது ஜூலையில் இதற்கான தேர்வு, இது ரெண்டுக்குமான தேர்வுகளுமே ஒரே டைமில் தான் நடக்கும். அதாவது ஒரு 1 வீக் 10 டேஸ் முன்னாடி பின்னாடி தான் இந்த மாதிரி தான் தேர்வு அப்படின்றது நடைபெறும். ஸோ இதற்கு முன்னாடியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக அடுத்தடுத்த ப்ரொசீஜர் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் முடிச்சிருவாங்க. இப்போ வந்து எலெக்ஷன் இருக்கிற இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் அந்த ஒரு ரீசன்னால் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதமாக வந்து இன்னும் தேர்வு நடைபெறாமல் இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இப்போ தேர்வு நடைபெறாமல் இருக்கிறதும் ஒரு பெட்டர் தான். இதுக்கப்புறம் நியூ நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருவாங்க. அதற்கான தேர்வு அப்படின்றதும் ஒரு 10-15 நாட்களுக்குள்ள இடைவெளியில் இந்த தேர்வு ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கடுத்து ஒரு 15 நாள் கேப்பில் வந்து கீழமை நீதிமன்றங்களுக்கான தேர்வு அப்படின்றது நடைபெறும். அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.